நடத்தும் ரேமா வாக்குதத்த ஆராதனை ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெறுகிறது. எந்த மனுஷன் உன்னை கைவிட்டாலும் உன் ஜபத்துக்கு வெயிட் கொடுத்துட்டு இருக்க, கனப்படுத்திட்டு இருக்கிற ஆண்டவரை மறக்கவே மாட்டார். இடம் ஐபிஏ திருச்சபை காத்தான் சாவடி. தேவ செய்தியாளர் சகோதரர் டி ஹென்றி சாமுவேல், இயேசுவின் வல்லமை ஊழியங்கள், தரங்கம்பாடி. உன் வாழ்க்கையில நீ கூப்பிட்டு பாரு, சத்தமா கூப்பிட்டு பாரு, கண்ணீரோடு கூப்பிட்டு பாரு, வேதனையோடு கூப்பிட்டு பாரு, உன் ஆண்டவர் அருகிலே வந்து நிற்பார். இப்ப இந்த வாக்கு இல்லாம உங்களால நடக்க முடியாதா? நடக்க முடியாது, நடந்ததே இல்ல. கசப்புகை கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வரும். பிசாசின் கட்டுகள், வில்லிய சூனிய கட்டுகள், வியாதிகள், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற சபை பாகுபாடுகள் இன்றி அனைத்து மக்களும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 98943506. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். இந்த நாளிலும் இங்கே வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக, தருணங்களுக்காக என் தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன், அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இரண்டாவது, என்னை அழைத்த அருமையான அன்பு சகோதரர் பாக்கியராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் குடும்பத்தின் சார்பாக, ஊழியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு நாள். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் ஒரு எளிமையான சபை, ஆனால் ஏசப்பா அங்கே இருக்கிறார். ஆமென். நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேங்க. நிறைய ஊர் தண்ணி குடித்தால், நிறைய பெரிய பெரிய பில்டிங்கில் ஆண்டவருடைய வார்த்தையை பேசியிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை பேசியிருக்கிறேன். எனக்கு தெரியும், 27 வருஷம் இந்த உலகத்தில் எத்தனையோ இடங்களுக்கு போய் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். ஆனால் நான் கண்டுகொண்ட ஒரு உண்மை என்னென்னா, இந்த எளிமையாக இருக்கிற இடத்துல தான் ஏசப்பா இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பெரிய பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் சில இடங்கள்லாம், அப்படியே சென்ட்ரலைஸ் பண்ணியிருப்பான், ஒன்றுமே இருக்காது, ரொம்ப கஷ்டப்படணும் ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு வர்றதுக்கு. ஆனால் இங்கே ரொம்ப எளிமையாக, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிளாசிக்கல் ரீதியாகவே போகிறீங்க பாருங்கள். அதுவும் கீர்த்தனை பாடுறீங்கல்ல, எனக்கு அவர்கிட்ட கையை காட்டினேன் அப்படின்னு கையை காட்டினேன் அவர்கிட்ட. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கி பாட்டெல்லாம் வேறு மாதிரி ஆகிட்டு, பிசாசோட பாட்டாகிட்டு. பாட்டு வரி தான் ஆண்டவருடையது, பாடுறவன் பிசாசுடையவனாக இருக்கிறான். பாட்டோட வரிகள் இந்த வேதத்திலேருந்து எடுக்கிறாங்க, ஆனால் பாடப்படுகிற நபர்கள் வேறு விதமாக இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் அங்கே வர்றதில்லை, அதில் அவர் தேவன் மகிமைப்படுறதில்லை. இப்போது தேவன் ஒரு பெரிய உயர்ந்த நோக்கமும் ஒரு உயர்ந்த திட்டமும் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இங்கே இருக்கிறார், அதுக்கு நான் சாட்சி. இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்குது. அருமையான அன்பு தேவ மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அவர் பாட்டு பாடும்போதே ஒரு என்ன சொல்றதுன்னா, அவ்வளோ இதமாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் நேரம் பாடியிருப்பாருன்னு நினச்சா விட்டுட்டார், கரெக்டாக பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டார். கர்த்தர் நல்லவர். அதனால் தேவன் இந்த நாளிலும், ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இது சின்ன சபையாக இருக்கலாம், இது ஒரு சாதாரண சபையாக இருக்கலாம், இந்த சபைக்கு நல்ல ரோடு கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல பரலோக தேவன் வர்றார். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா எங்கள் சபைக்கு வருவீங்களான்னு கேட்பாங்க. என் தோரணம் அப்படி இருக்கும் போல இருக்குது, ஆனால் என் உள்ளம் ரொம்ப எளிமையானது. அது யாருக்கும் தெரியும், பழகி பார்த்தா தான் தெரியும். நான் வர்ற காரு, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்களாம், சொல்லுவாங்க என்கிட்ட, நீங்களாம் எங்கள் சபைக்கு நான் ஒரு துக்குடா பைய, நான் ஒரு சாதாரண பைய. பரலோக தேவன் என்ன தெரியுமா சொன்னார், எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க, அங்கே நான் வரேன்ற அவரே வந்துடுறாரு. இந்த நாய்க்கு என்ன, இந்த கழுதைக்கு என்ன? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 30:25 வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கவா? ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். அல்லேலூயா. யாக்கோபு 2 மனைவி. யாக்கோபு லாபானுடைய வீட்டில் இருக்கிறார்.
யாக்கோபு லாபானுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். யாக்கோபு லாபானுடைய வஞ்சகத்தினால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு போக வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடே அந்த தன்னுடைய மாமன் வீட்டில் உழைத்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ராகேல் யோசேப்பை பெற்ற பின்பு, ஒரு தரிசனம் நிறைவேறிய பின்பு, ஒரு திட்டம் நிறைவேறிய பின்பு, யாக்கோபு லாபானை நோக்கி சொல்லுகிறார், நாங்கள் என் ஸ்தானத்திற்கு போகிறதற்கு என்னை அனுப்பிவிடும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இந்த திருச்சபை இதுவரை எப்படி, ஐயா ப்ராஃபட்டிகளா பேசுறேன், இந்த திருச்சபை இதுவரை எப்படி இருந்ததோ இருக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, நீங்கள் உங்கள் ஸ்தானத்திற்கு போக தெய்வம் இன்றைக்கு விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஸ்தானம் இதுவல்ல. உங்களை தேவன் அழைத்த காரியம் இதற்காக அல்ல. தேவன் உங்களை வைத்திருப்பது ஒரு உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் போவதற்காகவே, ஒரு தகப்பன் வீட்டிற்கு போக வேண்டும் என்பதற்காகவே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவிக்குரியவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய லைஃபு இந்த 2 கட்டம் லைஃப் தான் ஆவிக்குரியவங்களுடைய வாழ்க்கை. எப்படிங்க? 2 கட்டம் வாழ்க்கை தான் பின்னாடி வாசிக்கணும். 2 கட்டம் வாழ்க்கை என்னன்னா, நம்ம இன்னும் பரலோகத்துக்கு போகலை, அப்படிதானே? யாராவது பரலோகத்துக்கு போயிட்டீங்களா? போயிட்டு வந்தீங்களா? இன்னும் யாரும் பரலோகத்துக்கு போகலை. ஆனால் இந்த பூமியோடு நம்மளால் ஒத்து வாழ முடியல, அப்படிதானே? இந்த பொங்கல்னா பொங்கல் கொண்டாடுறான், அது இன்னைக்கு நிறைய பயப்புள்ள ஊழியக்கார பயப்புள்ள அது கரெக்டுங்கிறான். உலகம் எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். ஆனால் உண்மையான சத்தியத்திற்குள்ளே இருக்கிறவனால அதுக்குள்ளே நிற்க முடியாது, அதுக்குள்ளே வாழ முடியாது. சமத்துவ பொங்கல்ன்ட்டு சர்ச்சுக்குள்ளே கொண்டாடுறான் இன்னைக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? இவன் உழைச்சி உழைச்சி கொடுக்க கொடுக்க அவன் எல்லாத்தையும் திருடிக்கிறான். யாரு? லாபான் இல்லையா? லாபான் அப்படின்னாவே வஞ்சகம்னு பேரு, வஞ்சிக்கிறவனு பேரு. இவனுடைய உழைப்பை திருடுறான், இவனுடைய வருமானத்தை திருடுறான். இவன் மனசு அறிஞ்சு உழைச்சி கொடுக்கறதெல்லாம் தின்னுட்டு 10 முறை சம்பளத்தை மாத்துறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பதான் ஒரு நாள் யோசேப்பு பிறந்த உடனே யாக்கோபுக்கு ஒரு எண்ணம் வருது, இதற்கு பிறகு நம்ம இங்க இருக்கக்கூடாது, இதற்கு பிறகு நம்ம எங்க போகணும்? என்னுடைய ஸ்தானத்திற்கு நாம் போகணும். உங்க ஸ்தானம் தகப்பனுடைய வீடு. ஆமென் சொல்லுங்க. உங்க ஸ்தானத்துக்கு போகிறதுக்கு இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுவல்ல என்னுடைய ஸ்தானம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இதுவல்ல என்னுடைய ஸ்தானம், இதை விட தாண்டி ஒரு காரியம் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இதை விட ஒரு விசேஷித்த கிருபை, இதை விட விசேஷித்த ஒரு மேன்மை. அல்லேலூயா. அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தானத்திற்கு போக தேவன் இன்றைக்கு உங்களை ஒரு அழைப்பிற்குள் அழைக்கிறார். பக்கத்தில் கையபடி, இதுவல்ல ஒரு ஸ்தானம், இதுவல்ல உன் ஸ்தானம். நிறைய பேர் பாருங்களேன், கிறிஸ்தவங்க இந்த காலையில போய் டீ கடையில் உட்காந்துக்கிட்டு கண்டதையும் பேசுவான் இல்லை? பாருங்களேன், அவனை போய் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருப்பான். ஆலயத்துக்கு வந்தா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென், வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா இதுவாடா சர்ச்சுக்கு வந்துச்சு, இதுவாடா பைபிள் படிக்குது, இதுவாடா அந்நிய பாஷையில் பேசுது, இதுவாடா ஆவியில் நிரம்புது அப்படிங்கிற டவுட் வர்ற அளவு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்வோம், அப்படிதானே? ஆண்டவர் சொல்றாரு, அப்படி அல்ல, உன் ஸ்தானத்திற்கு நான் இன்றைக்கு உன்னை அழைத்து போக விரும்புகிறேன். கையை தட்டி ஒரு ஸ்தானம், ஒரு ஸ்தானம், ஒரு ஸ்தானம். தேவன் உன்னை இன்னைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பாருங்களேன், எங்க கூட ஒரு பையன் இருந்தான். அவன் இங்க இருக்கிற வரைக்கும் அவன் தலையில எத்தனையோ வருஷம் கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் நன்மையா பேசுவாரு, நீ அப்படி இருப்படா இப்படி இருப்படாலாம் பேசுவாரு. ஆனா அவனுடைய ஊழியத்தை குறித்து கர்த்தர் பேசினதே இல்லை என்கிட்ட. அவன் இப்ப சவுதி போயிட்டான், போய் 2 மாசம் ஆகுது. இந்த வருஷம் வாக்குத்தத்த ஆராதனைக்கு அவங்க பேரண்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. சவுதியிலேருந்து அவன் ஆன்லைன்ல வந்தான். அப்போ அவனுக்கு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னாரு, உன் ஊழியம் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறதுன்னாரு. கூட இருக்கும் போதெல்லாம் தெரியல எனக்கு. ஆனால் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தர் சொல்றாரு, உன் ஊழியம் ஆரம்பிக்கப்படுகிறது. அவன் சொன்னான், அண்ணே நீங்க எப்படி இதை சொன்னீங்கன்னு தெரியல, நான் ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கிறேன், அங்க உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நமக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கும்.
லாபான் வஞ்சிக்கிறான், யாக்கோபு இதை உணர்கிறான். என் ஸ்தானத்திற்கு நான் போகணும், என்னை போக விடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்தை பார்த்து நீ சொல்லு, என் ஸ்தானத்திற்கு என்னை போக விடு. சொல்லுங்க வாய் திறந்து. உலகமே என் ஸ்தானத்திற்கு என்னை போக விடு. சொல்லுங்க. என் பாரம்பரியமே என் ஸ்தானத்திற்கு என்னை போக விடு. லாபானே சொல்லுங்க, லாபானே என் ஸ்தானத்திற்கு என்னை போக விடு. எத்தனை பேர் அந்த ஸ்தானத்துக்கு வரீங்க? ஸ்தானம் என்பது ஒரு உரிய இடம். அல்லேலூயா. உனக்குன்னு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நல்ல இடம். பாருங்களேன், ஒரு சாதாரண ஒரு எளிய சபை, ஆனால் இங்கே எல்லாரும் அவங்க வேலை செய்கிறாங்க. அதனால தான் சபை நல்லா இருக்கு. அவன் வேலை செய்கிறான், அந்த தம்பி இந்த தம்பி வேலை செய்கிறாரு, அந்த தம்பி வேலை செய்கிறாரு. இவர் மக்கள் எல்லாரும் நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீங்க. அந்தந்த ஸ்தானத்தில் அந்தந்த இடத்துல தரித்து நிற்கும்போது ஆலயம் கட்டப்படுது. நெகேமியாவில் அதுதானே வாசிக்கிறோம். அவர்கள் அந்தந்த இடத்துல என்ன செஞ்சாங்களாம்? தரித்து நின்றார்கள். ஒரு கையில் பட்டயம், ஒரு கையில் வேலை செஞ்சாங்க. அவங்கவுங்க வேலையில் தரித்து நின்னாங்க. ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. நீங்கள் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், மகளே மகனே, நீங்கள் நிறைய பேர் அனாய்ட் பண்ணப்பட போகிறீங்க. எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்றீங்க நான் பேசும்போது? ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேருக்குள்ள இருக்கு கத்தரை உடைக்க போகிறாரு. நிறைய பேர் புது அபிஷேகத்தில் நிரப்பப்பட போகிறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இங்கே யாரை வைத்து கர்த்தர் செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ அங்கே அவர்களை வைத்து கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. யாத்ராகம் 20:24 என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ உன் ஸ்தானத்தில் நின்று ஆண்டவரை துதிக்கும் போது அந்த ஸ்தானத்திற்கு அவர் இறங்கி வராராம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தை நான் வாஞ்சிக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, மகிமை தங்கிய உம்முடைய ஸ்தானத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஐயா. ஆமென். எத்தனை பேர் கேட்க போறீங்க, என் ஸ்தானம் என்ன, என் ஸ்தானம் என்ன, என் கொண்டு போங்கப்பா. ஒருவேளை நான் 60 above 60 இருக்கலாம், 60 வயசுக்கு மேற்பட்டவங்களா இருக்கலாம், 70 வயசுக்கு மேற்பட்டவங்களா இருக்கலாம், 80 வயசுக்கு மேற்பட்டவங்களா இருக்கலாம். வேதம் சொல்லுது 84 வயதுல ஒரு அம்மா உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு வயதில் முதிர்ந்தவங்களா இருந்தாலும் சரிதான், உங்க ஸ்தானத்துல நீங்க நிற்கும் போது ஆண்டவர் உங்க ஸ்தானத்திற்கு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கையை தட்டி ஆமென் சொல்லி, ஆமென் சொல்லி நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி. சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டானா. என்ன செஞ்சான்? நீங்க 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசித்தால், சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். சாமுவேல் தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டான். நீ படுத்திருக்கிறது கூட உன் ஸ்தானத்தில் தான் படுத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கண்ட இடத்துலையும் படுத்திருக்க கூடாது. ஆமென். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், இந்த சாயங்காலம் ஆனால் கண்ட இடத்துலையும் படுத்து கிடப்பான், மதுவடியில், ரோட்டு ஓரத்தில் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, சாமுவேலே நீ உன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொள். ஏன் சாமுவேல் தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்தான் தெரியுமா? அந்த ஸ்தானத்தில் படுக்கும் பொழுதுதான் தேவனுடைய சத்தம் சாமுவேலுக்கு கேட்கப்படுகிறது. நீ உன் ஸ்தானத்தில் இருந்தாதான் ஆண்டவர் உன்னோட பேசுறதுக்கே விரும்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. ஐ எம் நாட் சர்ச் பாஸ்டர். நான் ஒரு சபையினுடைய போதகன் அல்ல. நான் ஒரு அப்போஸ்தலிக் காலிங், ஒரு எவாஞ்சலிஸ்ட், ஒரு ப்ராஃபட். கர்த்தரனை அப்படிதான் வைத்திருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சுவிசேஷகனாக, ஒரு ஹீலராக கர்த்தரனை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். எனக்கும் ஜனங்கள் வராங்க. மாசம் ஒரு கூட்டம் நடத்துறோம். முதல் சனிக்கிழமை ஒரு 200 300 பேர் வருவாங்க. அதுக்கான சபையை ஆரம்பிச்சிட முடியுமா? நல்லா கவனிங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ படுத்திருக்கிற இடம் கூட உன்னுடைய ஸ்தானமா இருக்கணும். தேவன் விரும்புகிற ஸ்தானமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சாமுவேலுக்கு ஒரு திட்டத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார்.
என்னன்னா, இதோ இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன், அதை உங்ககிட்ட தான் நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நிறைய நேரம் நினைக்கிறேன்யா, நிறைய நேரம் நானும் பார்த்துட்டேன். என் பேர் ஹென்றி சாமுவேல். எங்க வீட்டில் மேலே ஜபாரா ஒன்று வச்சிருக்கேன். அது நானும் ஆண்டவரும் இருக்கிற இடம். அப்படின்னு சொல்லுங்களேன். அந்த இடத்துல படுத்தா கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் தூங்கினா கூட நிறைய விஷன் ஆண்டவர் என்னை காட்டுவார். நான் சில நேரங்களில் என்னுடைய பெட்ரூமில் படுக்காம நான் மேலே போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா என்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு வேக்கன்ட் பிளேஸ் இருக்கும், ஏதோ ஒரு காரியம் இருக்கும். அப்போ அங்கே போய் படுக்கும்பொழுது அந்த சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். என்னுடைய யூடியூப் சேனல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கை வைத்து காட்டுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? பாருங்க, யாருக்குமே தெரியல பாருங்க யூடியூப் சேனல். ஆமாம் சொல்லுங்களேன். என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தினம் ஒன்று ஒரு நாள் ஒரு செய்தி வந்து, இன்னைய செய்தி கத்திரிக்கை அடுத்த வாரம் போடுவேன். ஏன்னா இதுக்கு இடையில ஏகப்பட்ட இருக்கு. உங்க சபையினுடைய ஊழியம் வரும். ஆமாம் சொல்லுங்களேன். அப்போ அதில் போய் பாருங்களேன். அமெரிக்காவை குறித்து சொன்ன தரிசனம், சைனாவை குறித்து சொன்ன தரிசனம் பாருங்களேன். 29ஆம் தேதி கர்த்தர் என்கிட்ட பேசினார். அமெரிக்கா பத்தி எரிய போதுனார். நீங்க போய் பாருங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். 29ஆம் தேதி கர்த்தர் பேசினாரு. 1ஆம் தேதி டிக்ளேர் பண்ண, 4ஆம் தேதி ஃபயர் ஆனிச்சு. எப்படி அது? என்னுடைய ஸ்தானத்தில் படுத்திருக்கும் போது, என் ஸ்தானத்திலே முழங்கால் படியிடும் போது, என் ஸ்தானத்திலே தேவனுக்காய் நான் காத்திருக்கும் போது, கண்ட இடத்துலையும் ஆண்டவர் வந்து பேச மாட்டார். நீ உன் ஸ்தானத்தில் படுத்துக்கோ. என் மனைவி சொல்லும், நீங்க எங்கெல்லாம் போயிட்டு வரீங்க, ஒரு ஊரா சுத்துறீங்க, போயிட்டு வந்து உங்க இடத்துல, நான் எங்க வீட்லயும் என்னுடைய இடத்துல தான் போய் படுப்பேன், வேற எங்கேயும் படுக்க மாட்டேன். நான் எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல தான் நான் படுத்திருப்பேன். இந்த பக்கம் எங்க பெட்டு இந்த பெருசா இருக்கும், 4 பேர் படுத்திருக்கணும்ல, பெருசா இருக்கும். இந்த லாஸ்ட் என் இடம், அங்கதான் நான் படுப்பேன், அங்கதான் எந்திரிப்பேன், அங்கதான் உட்காருவேன், அங்கதான் பைபிள் படிப்பேன், அங்கதான் நைட்ல சமயத்தில் தூக்கம் வரலாம் எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அப்படின்னு சொல்லுங்களேன். கர்த்தர் பேசுவார். சாமுவேலே உன் ஸ்தானத்தில் இரு. பக்கத்தில் கையப்படி, சாமுவேலே உன் பக்கத்தில் தேவனுடைய ஸ்தானத்தில் இரு, உனக்கு குறித்த ஸ்தானத்தில் இரு. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார்? அல்லேலூயா. நேற்று பாருங்களேன், நேற்று ஒரு ஐயா எனக்கு ஃபோன் பண்ணாருங்க. பேர் முருகன். பேர் என்னது? முருகன். சென்னையிலேருந்து பேசுகிறார். நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். பொண்டாட்டி பேர் மகாலட்சுமி. ஸ்தோத்திரம். பொண்டாட்டி பேர் என்னது? மகாலட்சுமி. என்ன பிரச்சனை ஐயா? யூடியூப்ல பார்த்தங்க, நிறைய என்னென்னமோ சொல்றீங்க, எங்க குடும்பத்துக்கும் ஒரு ஜெபம் பண்ணி சொல்லுங்க. என்னையா பிரச்சனை? என் மனைவி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், நிறை மாத கர்ப்பிணி, 7 மாதம் கர்ப்பிணியா இருக்கிறான். பிபி ஹை ஆயிடுச்சுங்கய்யா, பிபி ஹை ஆயிடுச்சு. ஒருவேளை பிபி குறையலன்னா அந்த குழந்தைய கலக்கணுங்கிறாங்க, இந்த குழந்தைய வெளில எடுத்துடணுங்கிறாங்க. நான் சொன்ன, முருகன்கிறீங்க, மகாலட்சுமிங்கிறீங்க, சர்ச்சுக்கு போறீங்களா? 1 வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க ஐயா. கண்ணை மூடுனா கர்த்தர் சொன்னார், வயிற்றில் இருக்க குழந்தை ஆண் குழந்தைன்னு சொல், இது பரிபூர்ணத்தோடு வெளியே வரும் என்று சொல், இன்னும் 1 மணி நேரத்திற்குள் இந்த பிபி குறையும் என்று சொல். யாருனே தெரியாது, முகமறியாது. எப்படி சொல்ல முடிகிறது? கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசுகிறார். கையை தட்டி அவர் சொன்னாரு, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைங்கய்யா. நாங்க ரகசியமா ஸ்கேன் போட்டு பார்த்துட்டோம், வயிற்றுல இருக்க குழந்தை ஆம்பளை பிள்ளை தான், முதல் குழந்தை தான், ஆம்பளை பிள்ளை தாங்க. எப்படியா கரெக்டா சொல்றீங்க? அதான் யா தேவ மனுஷன். தேவன் விரும்புகிற அந்த ஸ்தானத்துல நீ இரு மகளே. நான் சொல்லவா, இந்த கடலில நடக்க போகிற காரியத்தை குறித்து கர்த்தர் இந்த சபைக்கு சொல்லாம ஒன்னையுமே இந்த ஊர்ல செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஸ்தானம் ரொம்ப முக்கியம். பக்கத்துல கைப்பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, ஸ்தானம் ரொம்ப முக்கியம். ஸ்தானம், உனக்கு குறித்த இடம் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். நீ இதை விட்டுட்டு வேற எங்க போனாலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ இதை விட்டுட்டு, தேவன் குறித்த இடத்தை விட்டுட்டு வேற எங்க போனாலும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். உனக்குன்னு ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா அந்த இடத்துல நீ ஸ்டாண்ட் பண்ணு, அந்த இடத்துல நில்லு. துதிக்கிறவங்க துதி. இந்த ஐயா ரொம்ப அழகா பாடுறீங்க, இன்னும் நீங்க மெருகேத்துங்க, பயங்கரமான பாடகரா வருவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அந்த பாட்டு பாடுறது பெருசு இல்லை, அந்த அணுக்கி பாடுறாரு பாருங்க, ஒரு மாதிரி நல்லா இருக்கு அந்த இது. அதே மாதிரி நீங்களும் ஒரு உங்க வளர்ப்பான் தெரியல எல்லாம் சோத்திரம் அணுக்கி பாடுறது. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஒரு மாதிரி சில பேர் பாட்டே நல்ல பாட்டே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக பாடுவாங்க. ஃப்ளாட் இல்லாமல் ஏற்றம் இறக்கத்தில் அப்படி பாடுறாங்கல்ல, அது கேட்குறதுக்கே நல்லா இருக்கும். ஸ்தானத்தில் இரு மகளே, ஸ்தானத்தில் இரு. எனக்கு பாட தெரியுங்க, அதனால் ஆர்கெஸ்ட்ராவில் போய் நான் பாட போகிறேங்க. நீ பாடுவ, ராத்திரி 1000 ரூபா காசு கொடுப்பான், அடுத்த நாள் சக்கரை நோய் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் படுப்பேன். அதுவல்ல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் இந்த இடத்துல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு. சொல்லுங்க. சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. கையை தட்டி அல்ல அல்ல குறையாத அன்பு. அப்படிதான். ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. கைதடி நல்லா பாடலாம். பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. கைதட்டி என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு. என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. கைதட்டி உற்சாகத்தோடு. பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றின அன்பு. பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றின அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணைய
இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்லேலூயா. ஒரு 3 பேர் தன் ஸ்தானத்தை இழந்தவர்கள், ஒருவர் தன் ஸ்தானத்தை காப்பாற்றினவர். சொல்லி நான் முடிக்க போறேன். முதலாவது ஆதியாகமம் புஸ்தகம், அதனுடைய 2வது அதிகாரம், அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும், ஏதேனை பண்படுத்தவும், ஏதேனை காக்கவும் ஆண்டவர் அந்த மனுஷனை வைத்தார். முந்தின மனுஷன், தன் சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன், தன் சுவாசத்தினால் அவனை ஜீவ ஆத்துமாவாய் மாற்றி கொடுத்து அதிகாரத்தையும் ஆளுமையையும் கொடுத்து ஏதேனை காக்கவும் ஏதேனை பண்படுத்தவும் வைத்த ஒரு மனுஷன். இந்த மனுஷன் ஏதேனுக்குள் ரொம்ப ஜாலியா இருந்தார். மனைவியோடு இல்ல மிகுந்த மகிழ்ச்சியோடு. காலையிலையும் ஆண்டவர் வருவார், சாயங்காலம் ஆண்டவர் வருவார், அவனோடு பேசுவார். பைபிள் சொல்லுது அது குளிர்ச்சியான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை நனைக்க 4 நதிகள் அந்த தோட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. கர்த்தர் சொன்னார் ஆதாமை நோக்கி, ஆதாமே இங்கே வா, இந்த மிருகங்களுக்கு நீ என்ன பெயரிடுகிறாயோ அதுவே அதற்கு பெயரா இருக்கும். அன்னைக்கு பூண்டுக்கு பூண்டுன்னு பேர் வச்சான், இன்னும் அது பூண்டு பூண்டாவே இருக்குது. அன்னைக்கு கடுகுக்கு கடுகுன்னு பேர் வச்சான், இன்னைக்கும் கடுகு கடுகாகவே இருக்கு. இன்னைக்கும் அன்னைக்கு சிங்கத்துக்கு சிங்கம்னு பேர் வச்சான், இன்னைக்கும் சிங்கம் சிங்கமாவே இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி ஒரு மேன்மையான அழைப்பு, அப்படி ஒரு மேன்மையான திட்டம் இந்த ஆதாம் மேல இருந்தது. வேதம் சொல்லுது 3வது அதிகாரத்தினுடைய 1 வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, அது ஸ்திரீயை நோக்கி. எல்லாம் கவனிக்கணும். காக்க வேண்டியவன் தோட்டத்தை திறந்து விட்டான். காட்டு மிருகமாகிய சர்ப்பம் தோட்டத்திற்குள் வந்து விட்டது. சர்ப்பம் என்ன மிருகம்? சர்ப்பம் என்ன மிருகம்? காட்டு மிருகம். ஆதாமை எங்க வைத்தார்? தோட்டத்திற்குள் வைத்தார். எல்லாம் கவனிக்கணும். தோட்டத்திற்குள் வைத்தார். இந்த தோட்டத்தை காக்க வேண்டியது யாருடைய வேலை? ஆதாமுடைய வேலை. இந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டியது யாருடைய வேலை? ஆதாமுடைய வேலை. ஆனால் இவன் தன் மனைவியை கூட சரியா கவனிக்கல, திறந்து விட்டுட்டான். நேரா வெளியில இருந்த காட்டு மிருகம் தோட்டத்திற்குள் வந்தது. சில நபர்களால் திறந்து விடப்படுகிறது. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது உன்னை பெற்றவர்களாக கூட இருக்கலாம். அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற தோட்டத்தை, காக்க வேண்டிய தோட்டத்தை, பாதுகாக்க வேண்டிய தோட்டத்தை திறந்து விட்டதினுடைய விளைவு இவர்கள் 2 பேரும் தோட்டத்தை விட்டு வெளியே போகிற சூழ்நிலை வந்தது. ஆதாமினுடைய ஸ்தானம் என்ன? தோட்டத்தை காக்கணும். ஏவாளுடைய ஸ்தானம் என்ன? ஆதாமை கவனிக்கணும். அதுதான் அவருடைய வேலை. ஆனால் தன் ஸ்தானத்தை மறந்து, தேவன் கொடுத்த திட்டத்தை மறந்து, தேவன் கொடுத்ததான அழைப்பை மறந்து, தேவன் கொடுத்ததான மேன்மையை மறந்து தோட்டத்தை காக்க மறந்து போனானாதான். என் அன்பு தேவ ஜனமே, உன் வீட்டுக்குள்ள, உன்னுடைய பிசினஸ்ல,
உன்னுடைய ஊழியத்திற்குள்ள அந்நிய நபர்கள் உள்ளே வருகிறார்கள் என்றால், ஆதாமே, ஏவாளே, தேவன் நம்பின நம்பிக்கைக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை மறந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். என்றைக்கு தன்னுடைய ஸ்தானத்தை நாம் மறக்கிறோமோ, என்றைக்கு தன்னுடைய ஸ்தானத்தை நாம் மறந்து விடுகிறோமோ, சில காட்டு காரியங்கள் எல்லாம் வீட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? புரியுதா? புரியுதா? ஆமென் சொல்லுங்களேன். எப்பயுமே பரிசுத்த ஆவியை பேசும்போது அந்த பிரசங்கத்தில் எச்சரிப்பு இருக்கும். சபை தேவனுடையதையா, இங்க இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள், மேய்ப்பன் கர்த்தருடைய மனுஷன், இங்க இருக்கிற முக்கியஸ்தர்கள் கர்த்தருடையவர்கள். சபையே, உன் ஸ்தானத்தை நீ காத்துக்கொள். சபை ஜனமே, நான் அடிக்கடி என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், எந்த ஊழியத்தை சேர்ந்தவன்? இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சேர்ந்தவன். இந்த வல்லமை உள்ள ஒரு ஊழியத்தில் நீ திருட்டுத்தனம் பண்ணினா என் ஊழியத்தில் ஓடி போயிடறான்டுவேன். அது மாதிரி நிறைய பேர் இப்போ இந்த மாசமே 5 பேர் வரைச்சி விட்டேன். வேற சபையில் சேர்த்து விட்டுருவோம். எங்கேயாவது போய் ஏதாவது நல்லா இருந்துட்டு பரவாயில்ல வந்து பாரு, போ ஏதாவது பண்ணு, சொல்ற பச்சு கேட்க மாட்டேன், நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாசமே பாருங்க 5 பேரை வரட்டிட்டேன். விரட்டல, அவங்க போயிட்டாங்க. கடினம். ஊழியம் என்பது குத்தடி குத்தடி சீலக்கா, குடிஞ்சு குத்தடி ரெபேக்கா இல்ல. இன்னைக்கு அங்கங்க புகையை கலப்புறான். விபச்சார சந்ததியார் சபையை கெடுக்கிறான். இன்னைக்கு ரிவைவல் இல்ல, எழுப்புதல் இல்ல, தீர்க்க தரிசனங்கள் இல்ல, கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள், கள்ள விசுவாசி. என் ஊழியத்திலிருந்து 2 பய சென்னைக்கு போனான். போயிட்டு பதறடிச்சு சென்னையை வேணாம் திரும்பி வந்துட்டான். என்னடா அண்ணன்? அவன் என்னை மாமான்னு கூடுவான். மாமா, அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போனேன், அங்கே ஒரு பெரிய பாஸ்டர் பெரிய ரிட்ரீட் நடத்தினாரு. ராத்திரி ஆனால் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டாரு. என்னன்னு பார்த்தா ஸ்டேஜில் மட்டும் லைட் அடிக்கும். ஸ்டேஜில் மட்டும் லைட் அடிக்கும், ஜனங்கள்ட்ட என்ன இருக்காது. இதே தான் காணும் பொங்கலில் செய்கிறான். இதே தான் என்னத்தில் செய்கிறான்? காணும் பொங்கலில் செய்கிறான். இதே தான் கேபரே டான்ஸ் ஆடுறான், கிளப்ல இதான் செய்கிறான். அப்போ சபையிலே அதான் செய்கிற, கிளப்லேயும் அதான் செய்கிறான். அவன் சொல்லிட்டான், ஐயோயோ, நம்ம இருக்கிற ஊழியத்தினுடைய லெவல் பவர் என்னன்னு வெளியில போகும்போது தான் தெரியுது. சின்னதோ பெருசோ, நல்லதோ கெட்டதோ, ஆண்டவருக்கு உண்மையா இருந்துரு. அப்படின்னு சொல்லுங்களேன். உன்னை காக்க வைக்கிற கர்த்தர், பண்படுத்த வைக்கிற கர்த்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்க பொறையார் சர்ச்சில் ஒரு கோயிலுக்குள்ள இருந்தார். பெரிய கடினமான வேலை எது தெரியுமா? பாஸ்டரோட வேலை இல்லை, கோயிலுக்குள்ள வேலை தான். பாஸ்டர் வருவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் கோயிலுக்குள்ள வேலை தான் என்னது? சபையை கூட்டுறது, சுத்தம் பண்ணுறது, ஒரு வேலை ஒட்டடை இருந்தால் அடிக்கிறது, பெல் அடிக்கிறது. அந்த கோயில் பிள்ளைக்கு படிக்க தெரியாது. பாக்கியராஜன் பேர். அவரை பாக்கியம் பாக்கியம்பாங்க எல்லாரும். பாருங்களேன், பொண்டாட்டி இழந்து ஒரு நிர்கதியாக வந்தார். எங்கள் மாமா தான் கொண்டு போய் அந்த சர்ச்சில் சேர்த்து விட்டார். படிக்க தெரியாதுங்க, 2வது தான் படித்தவர். ஆனால் அந்த சர்ச்சில் ஒரு 15 வருஷமாக கோயிலுக்குள்ளே இருந்தார். அந்த சர்ச்சிலேருந்து அவரை கிளப்பிட்டாங்க, ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி கிளப்பிட்டாங்கன்னு வச்சிங்களேன். நான் அந்த இடத்துக்கு வரல. ஆனால் அந்த இடத்த விட்டு அவர் போகும்போது சங்கீதத்தில் பாதி சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லுவார் மனுஷன். நான் எப்படி நான் கேட்கும்போது அவர் சொன்னார், எனக்கு என்ன தம்பி வேலை? இந்த சபையை பாதுகாக்கிறது என் வேலை, இந்த சர்ச்சை நான் சுத்தமாக வச்சுக்கிறது என் வேலை. வேலையை முடித்த உடனே நான் எங்கேயும் போகாமல் ஆண்டவர் சமூகத்தில் வந்து பைபிளை படிப்பேன். மனப்பாடமாக சொல்லுவான் பாருங்க மனுஷன், கட கட கடன்னு சொல்லுவான். ஐயா, உன் வேலை என்ன? சபையை காக்கிறது. உன் வேலை என்ன? சபையில் இருக்கிற காரியங்களை சுத்தம் பண்ணுவது. ஆனால் ஆதாம் அதை மறந்து போனான். காட்டு மிருகம் உள்ளே வந்து விட்டது. உன் லைஃப்ல நீ கரெக்டா இல்லைன்னா காட்டு மிருகம் உள்ளே வரும். அவன் சொல்லுங்களேன். நிறைய ஊழியர்களுடைய குடும்பங்களை நான் பார்க்கிறேன். நிறைய பேர் கெட்டு போறதுக்கு காரணம் அந்த குடும்பத்தில் இருக்கிற 1 or 2 people. புருஷன் முன்னாடி பேசிக்கிட்டு 30 வருஷம் ஆகுது. பாஸ்ட் முன்னாடி பேசிக்க மாட்டாங்க 30 வருஷமா. என்னன்னு கேட்டேன். ஒரு நாள் பேசிட்டு சொன்னாரு, கண்ணீர் வடிச்சார். வயசான பாஸ். என் பொண்டாட்டிகிட்ட பேசி 30 வருஷம் ஆகுதுன்னாரு. ஏன்
ஆமாம், எதுக்கு எடுத்தாலும் குற்றம் சொல்ல ஆரம்பிச்சா பேச பிடிக்கல, பேச்ச நிறுத்திட்டேன். நல்லா கவனிக்கணும். காக்க வேண்டியவர்கள் திறந்து கொடுக்கிறோம். காட்டு விலங்கு உள்ள வருது. ஆமென் சொல்லுங்களேன். சர்ப்பமானது தந்திரம் உள்ளது, சர்ப்பமானது வஞ்சனை உள்ளது. விளைவு என்ன? ஏதேனை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார்கள். தேவ பிரசன்னத்தை, தேவ நெருக்கத்தை, தேவனுடைய அறிவுரையை, தேவனுடைய விருப்பத்தை அவர்களால் அறிய முடியாமலே போனது. இவங்களேன் அல்லேலூயா. ஏதாவது செய்யணும், அதுதான் நோக்கம். சபையை பிரிக்கிறதல்ல, சபையை எழுப்பி விடுகிறது தான் இந்த ஊழியம். ஆமென் சொல்லுங்களேன். தேவ நெருக்கத்தில் இல்லாதவர்களை கொண்டு வந்து மறுபடி ஏதேனுக்குள் வைப்பது. ஐயா, பின்மாற்றம். வெளியில போயிட்டான், தேவ நெருக்கம் இல்லை, இழந்து போறான், தேவ பிரசன்னத்தை இழந்துட்டான். தினம் காலையில் வந்து ஆண்டவர் பேசுவார், அந்த சத்தம் கேட்கல. தினம் சாயங்காலம் வந்து அவனோடு உலாவுவார், அந்த நெருக்கம் இல்லை. ஸ்தானத்தை இழந்துடாதீங்க. பக்கத்தில் கையை பிடிங்களேன். உன் ஸ்தானத்தில் கரெக்டாகிற குடிசை வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறனாலும் ஒரு தெய்வீகமாக இரு. கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த உலகத்திலே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ஒரு பெரிய மேன்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறது தான். நார்த்துலலாம் போனால் எனக்கு ரெட் மேட் விரிப்பான். பாஸ்ட் 500 பேர் உட்காருவான். பாஸ்ட் உட்கார்றது இல்லாமல் பாஸ்ட் பொண்டாட்டியும் உட்காரோம். 500 பேர்னா 500 பேர் உட்காரோம். பாருங்களேன், பெரிய பெரிய குரூசைட் நான் சொல்கிறேன். இந்த 500 பேர் எனக்கு மாலை போடுவாங்க. வரிசையில் நான் நிற்கணும். வந்து எல்லாரும் எனக்கு என்ன செய்வாங்க? நான் நினைப்பேன், அன்றைக்கு எருசலேமுக்கு போகும்போது இந்த கழுதைக்கு அப்படி தான் விரிப்பு, கிளைகளை வெட்டி போட்டாங்க, தன் வஸ்திரங்களை போட்டாங்க, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி பாட்டு பாடுறாங்க. ஏசுநாதர் கழுதையை விட்டு இறங்கிட்டாருன்னா மதிப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். உன் ஸ்தானத்தில் நீ கரெக்டாயிரு. ஆமென். ஒருவேளை உங்கள் வீட்டுக்காரர் ஊழியம் பண்ணுறாருன்னா ஊழியக்காரனுக்கு ஏற்ற மனைவியாக இருங்க. ஒருவேளை உங்கள் வீட்டுக்கார ஐயா சர்ச்சில் ஒரு உடன் ஊழியக்காரராக இருக்கிறாருன்னா அதுக்கு ஏற்ற மனைவியாக இருங்க. உங்கள் ஸ்தானத்தை எப்பயும் விட்டு கொடுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தானத்தை விட்டு கொடுக்கறதினால் நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் வரும், வேதனை வரும், அவமானம் வரும், துரத்தி விடப்பட்ட நிலைமை வரும். ஏதேனின் பிரசன்னத்தை இழந்து விடுவோம், ஏதேனின் மகிமை இழந்து விடுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் சொன்னார் யாக்கோபு, நான் போகிறேன், என் ஸ்தானத்திற்கு என்னை அனுப்பிவிட. அல்லேலூயா சொல்லுங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால், மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோர் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். யுத்தத்துக்கு போகாமல், தன் ஸ்தானத்தை உணராமல் தாவீது எருசலேமில் இருந்து விட்டான். நடந்தது என்ன தெரியுமா? உலாத்த ஆரம்பிச்சான், உப்பரிகளை உலாத்த ஆரம்பிச்சான். பைபிள் சொல்லுது, ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். சிக்கலன்னா பெரிய இழப்பை நீ சந்திப்பாய். முதலாவது தேவனுடைய நெருக்கத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விடுவாய். இரண்டாவது உன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து விடுவாய். தேவனுடைய கோபம் உன்மேல் பற்றி எரிய ஆரம்பிக்கும். தாவீது தான் என் இருதயத்திற்கு ஏற்றவன் தான். தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் யுத்தம் செய்ய வேண்டிய தாவீது எருசலேமில் இருந்து விட்டான். பக்கத்தில் கையை பிடிங்க. நீங்கெல்லாம் ஒரு யுத்த வீரர். சொல்லுங்க, ஏன் அப்படி முறைக்கிறீங்க? நீங்கெல்லாம் ஒரு யுத்த வீரர். சத்தமா சொல்லணும். நீங்கெல்லாம் ஒரு யுத்த வீரர். என்ன யுத்தம்? கத்தி எடுத்துக்கிட்டு, பட்டயத்தை எடுத்துக்கிட்டு இப்ப உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடக்கிற போர்ல போய் முன்னாடி நிக்க போறீங்களா? இல்லங்க, அதுவல்ல. உன் வீட்டுக்கு நீ தான் யுத்த வீரன். உன் வீட்டுக்குள் நெருங்க நினைக்கிற பொல்லாத ஆவிகளை, பொல்லாத கிரியைகளை அழிக்கிற யுத்த வீரன் நீதான். ஆமென் சொல்லுங்களேன். இதை மறந்து விட்டு உலாத்த கூடாது. பக்கத்தில் கைப்பிடிங்க. உலாத்த கூடாது. நிறைய பேர் உலாத்துவான். பசங்களா இருந்தா ஏவிசி காலேஜ் சாயங்காலத்தில்
ஏபிசி காலேஜில் 4:30 மணிக்கு போய் நிற்பான். ஏன்டா அப்படிங்கிற சும்மாம்பான். பொம்பளை பிள்ளைகளா இருந்தா வருவானா வரமாட்டானா, வருவானா வரமாட்டானா, திரும்பி திரும்பி பார்க்கும். இப்போ அக்கிரமம் சபையிலே நடக்குது. இதெல்லாம் கஷ்டம். ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன். பாசு கண்ணை மூச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எனக்கு செம கடுப்பு. ஆராதனை பண்ணும்போது கண்ணை மூடணும், கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்க விடாது. நான் கேட்டேன், ஏன் கண்ணவே மூட மாட்டீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் கண்ணை மூடிட்டேன்னா இங்கே நிருபங்கள் பரிமாறிடுயான்னாரு. பண்ண மூடிட்டா நிருபங்கள் என்ன பண்ணிடுமா அப்படிங்கிறது இன்புட்டு அவுட்புட் நடக்க ஆரம்பிச்சிடும். எங்க சபையில். அழகா பாடுறீங்க. யாராவது ஒருத்தி சொல்லுவா, தம்பி கேட்காத, உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? நாவல நல்லா வாசிக்கிறேன்பா, கேட்கக்கூடாது. நான் நல்லா வாசிச்சா நாரிட்டு வாசிச்சா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேரை நான் பார்க்குறேன் உலாத்துறான். அப்போ உலாத்துறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை பிள்ளைங்க காலேஜில் படித்தா. இந்த காலேஜ் டிபிஎம்எல் காலேஜ்லேருந்து காத்தாஞ்சேரி எவ்வளோ தூரம்? இந்த மத்தியானம் 1:30 மணிக்கு காலேஜ் விடுவாங்க. இந்த வெயில் என்ன வெயில் அடிக்கும், அதில் தூக்கி போனப்பா. இதை ஏன் பஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேட்கக்கூடாது. நான் யதார்த்தமாக பார்க்கறது தான். நான் பல தடவை பார்த்துருக்குறேன். யாருக்கிட்ட அந்த புள்ள கொக்கி போட்டிருக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு பாஸ்டர் பையன் மாட்டினான். பாஸ்டருடைய மவன். நான் பொய் சொல்லலை, உண்மையே சொல்கிறேன். கத்தருக்குள்ள வழிபடத்தில் 2 பேசுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உலாத்தாத. உன் ஸ்தானம் உண்டு. நீ ஒரு யுத்த வீரன், நீ ஒரு யூத்தோட லீடரு, நீ ஒரு தபேலா வாசிக்கிறவன், நீ ஒரு கீபோர்டு போடுறவன், நீ ஒரு கேமரா பிடிக்கிறவன். என் ஸ்தானம் என்ன? என் மனைவிட்டு அடிக்கடி சொல்றது தான், உன் ஸ்தானம் வேற. நீ ஒரு பாசமா என்ன, நீ கல்யாணம் பண்ணலன்னா உன்னை யாராவது அண்ணி யாருன்னு கூப்பிடுவாங்களா? நீங்க போற இடத்துல அண்ணிங்கிறான். யோசனை நான் அடிக்கடி சொல்லுவேன், உன் ஸ்தானம் வேற. மரியாதை அந்த ஸ்தானத்தில் நடந்துக்கும். ஏன்னா எப்படி பிரசங்கம் பண்றனோ, எப்படி நான் பலிபீடத்தில் நீங்க அப்படிதான் நான் வீட்லையும் இருப்பேன். காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன். பிடிக்காது. தாவீது யுத்தத்துக்கு போக வேண்டிய வீட்டில் இருந்தான். அந்த பொம்பளையால் குளிக்கிறதா பார்த்துட்டான். சொல்லுங்களேன், யுத்தத்துக்கு போயிருந்தா யுத்தத்தை செய்திருப்பான். உலாத்துறான், பொம்பளையால் குளிக்கிறதா பார்த்துட்டான். நடந்தது என்ன? எப்படியாவது அடையணும்னு நினைச்சான். முதல்ல சிந்தையில தான் வரும். எப்படியாவது அடையணும்னு நினைச்சான், எப்படியாவது தொடரணும்னு நினைச்சான். விசாரிக்கிறான். அது ஒரு உரியாவினுடைய படை தளபதியுடைய மனைவி. அவனை அங்கேயே கொலை பண்ண சொல்றான். ஒரு ஆவியில நிரப்பப்பட்டவன் தான். என் இருதயத்திற்கு ஏற்றவனு கர்த்தரால் அங்கீகாரம் பெற்றவன் தான். செஞ்ச காரியத்தை பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காரியமா இருக்கு. ஸ்தானத்தை இழந்தான். அதன் மூலமாய் பிறந்த குழந்தையை பறிகொடுத்தான். 7 நாட்கள் அன்னந்தனி ஆகாரம் இல்லாமல் சாக்கை கட்டி கொண்டு போய் தன்னுடைய ஜபாரையில குப்புற விழுந்து அழுதான். ஸ்தானம் நமக்கு ரொம்ப முக்கியங்க. இந்த திருச்சபைக்கு ஸ்தானம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவனுக்கு ஸ்தானம் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம நல்லா கவனிக்கணும். நம்மளை 2 கண்ணு, நம்ம 2 கண்ணால பார்க்குறோம். நம்மளை 1000 கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன் நான். ஏன்னா என்னை எல்லாருக்கும் தெரியும். எங்கே போய் பார்த்தாலும் எனக்கு தெரியும். எங்கே நின்று நான் தப்பு பண்ணாலும் தெரிஞ்சிடும். கரெக்டாக பிடிப்பான். ஒரு நாள் எங்கேயோ போயிட்டு வர்றேன். அந்த மயிலாடுதுறை கலெக்டர் அம்மா வீட்டுக்கு எதுக்கு இருக்கிற ஒரு பங்க், ஹெச்பி பங்க். அந்த இடத்துல வந்து புல்லட்டில் வந்தேன். ஹெல்மெட்டை கயட்டுறேன். பம்பு பிடிக்கிறவன் அப்படியே பம்பை கீழே போட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டு என் கைக்கு முத்தம் கொடுக்குறான். என்னன்னு கேட்டேன், யாரு நீன்னு? அண்ணே உங்களை எனக்கு தெரியும், என்ன உங்களுக்கு தெரியாது. அட்மாஸ் மண்டபத்தில் நடந்த கூட்டத்தில் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டீங்கண்ணே. எனக்குள்ள இருந்த பிசாசு ஓடியது. நீ நான் குடியிலிருந்து விடுதலை அடைஞ்சு இன்னைக்கு என் வீட்டுக்கு உழைச்சி கொடுக்குறவனா நான் மாறி இருக்கிறேன். கையை தட்டுங்களேன். எனக்கு பயமா இருக்கும். என் ஸ்தானம் ரொம்ப முக்கியம். என் ஸ்தானம் எனக்கு ரொம்ப முக்கியம். தாவீது ஸ்தானத்தை இழந்தான். அடுத்தவனுடைய மனைவியை எட்டி பார்த்தான். அடுத்தவனுடைய மனைவியை அடைய துடிந்தான். இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அடுத்தவங்க என்ன புடவை கட்டுறாங்க, அடுத்தவங்க என்ன தோடு போடுறாங்க, அடுத்தவங்க எப்படி வீடு கட்டுறாங்க, அடுத்தவங்க எப்படி காரில் வராங்க, அப்படியே பாஸ்டையும் பார்ப்பாங்க. பாஸ்ட் இவர் எப்படி, ஏது காசு நம்ம கொடுக்குறத வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணுறாரு படுறாரு. நல்லா கவனிக்கணும். இது எல்லாமே ஒரு ஸ்பிரிட்டு. இது எல்லாமே ஒரு ஸ்பிரிட்டு.
நல்லா கவனிக்கணும். உன் வேலை என்ன அதை மட்டும் நீ பாரு. ஆமென். உன் ஸ்தானம் என்ன அதை மட்டும் நீ பாரு. ஒரு பெரிய இழப்பை நீ எடுத்துக்கொள்ள மாட்டேன், ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுவ. தாவீதுக்கு ஒரு பெரிய இழப்பு வந்ததுங்க. கர்த்தர் சொன்னார் பாருங்களேன், நீ இருட்டில் செஞ்ச உன்னுடைய மனைவிகள் வெளிச்சத்தில் தப்பு பண்ணும்படி நான் ஒரு என்ன சொல்றது ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டார் ஆண்டவன். எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? எவ்வளோ பெரிய வேதனை. நம்ம நினைக்கிறோம் இருட்டில் இருக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் கர்த்தருக்கு கர்த்தரை நம்ம ஏமாத்துறோம், நம்ம நினைக்கிறோம் பாஸ்டருக்கு தெரியாது, நம்ம நினைக்கிறோம் மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது. ஐயா ஒருத்தர் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அந்த இழப்பை நீ சந்திக்காதபடி, அந்த இழப்பு வீட்டுக்குள் வராதபடி, அந்த இழப்பு உன் குடும்பத்திற்குள் வராதபடி உன் ஸ்தானத்தில் நீ சரியாயிரு. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, வெளுத்ததெல்லாம் பால் அல்ல, ஆனா பாலெல்லாம் மாசு இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. உன் ஸ்தானத்தில் இரு. ஆமாம், உனக்கு கொடுக்கப்பட்டது என்னவோ அந்த ஸ்தானத்தில் நீ இரு. நீ ஸ்தானத்தில் இருந்தால் உனக்கு இழப்பு வராது. நீ ஸ்தானத்தில் இருந்தால் உன் தோட்டம் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ பிரசன்னம் ஒன்று விட்டு விலகாது. ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவதாக ஒரு காரியம் சொல்றான். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 17 நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழிவிலகி போனான். வழிவிலகி போனான். யாரு யாரு? சிம்சோன். சிம்சோன் என்ன அர்த்தம் தெரியுமா? சூரியன் அர்த்தம். சிம்சோன் என்னது? சூரியன் அப்படின்னு அர்த்தம். சில நாளைக்கு பின்பு, சில நாளைக்கு முன்பு தான் இந்த சிங்கத்தை அடிச்சு வாயை கிழிச்சு போட்டு போனான். சில நாள் தான், 1 or 2 days அல்லது 1 வீக்னு வச்சுக்கோங்களேன், இல்லையா? ஆனா பைபிள் சொல்லுது சில நாளைக்கு பின்பு அவன் அந்த சிங்கத்தை பார்க்கும்படி எப்படி போனானா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. கொஞ்சம் என்னோட இணைஞ்சு கொள்ளுங்க. வழி விலகி போனான். எப்படி போனா? அவன் மேல இருந்த அழைப்பு எப்படிப்பட்டது? இவனை தயார் பண்ணணும்னு கடவுள் அவங்க அப்பா அம்மாட்ட பேசினாரு. திராட்சை ரசம் குடிக்க கூடாது, மதுபானம் குடிக்க கூடாது, அவன் தலையில சவரங்கத்தி படக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சிம்சோன் நீங்க என்ன ஆச்சு? சிங்கத்தினுடைய உடலை பார்க்கும்படி அவன்கிட்ட 7 பிரதிஷ்டை இருந்துச்சுங்க. அன்னைக்கு கூட நான் சொன்னேன், அவன் தீட்டானதை தொடக்கூடாது, டெத்து வீட்டுக்கு போகக்கூடாது, சவரங்கத்தி படக்கூடாது, தலையில எண்ணெய் வைக்க கூடாது. இவ்வளவு இருக்கு விஷயம். அதுல இதெல்லாம் தேவனுடைய திட்டம். ஆனா இவன் வழி விலகி போய் சிங்கத்தினுடைய செத்து போன உடலை பார்க்கிறான். உன் ஸ்தானம் கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு வழி உண்டு. அப்படின்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு வழி விலகி போகிற கிறிஸ்தவ ஜனத்தினால கிறிஸ்தவத்திற்கு அவமானம். சூரியனா இருக்க வேண்டிய சிம்சோன் கண் சொருகி போனவனாய் மாறி போனான், கண் கெட்டு போனவனாய் மாறி போனான். என் அன்பு தேவ ஜனமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சிங்கத்தோட உடல்ல எப்படியா தேனு கூடு வரும்? தேனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? தேன் எங்க தம்பி கூடு கட்டும்? உச்சியில கட்டும், கண்மலையில கட்டும், பாதுகாப்பான இடத்துல கட்டும். இப்போ கவர்மெண்ட் பில்டிங்ல கட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ எங்க கட்டுது? வாட்டர் டேங்க்ல கட்டுதா? கலெக்டர் ஆஃபீஸில் கட்டு. கலெக்டர் ஆஃபீஸ் போய் பாருங்களேன், கலெக்டர் ஆஃபீஸ்லாம் கட்டி வச்சிருக்கோம். அதுக்கு தெரியுது இது பாதுகாப்பான இடம். யாருக்குங்க? தேனிக்கு தெரியுது. இந்த தேனி அசுத்தத்தில் உட்காராது. ஈதான் அசுத்தத்தில் உட்காரும். தேனி அசுத்தத்தில் உட்காராது. தேனி சாக்கடையில் இருக்காது. தேனி நாடுகிற இடத்துல இருக்காது. நீ நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். ஆனா இங்கே நாறுகிற ஒரு இடத்திலே ஒரு தேனி கூடு கட்டி வச்சிருந்தது. சாத்தானுடைய பெரிய திட்டமே அதுதான் தம்பி. சாத்தானுடைய பெரிய திட்டமே அதுதான். நாற்றத்தை உனக்கு இனிப்பா காட்டுவான்,
நாற்றத்தை உனக்கு இனிப்பா காட்டுவான், ஒண்ணும் இல்லாதத உனக்கு பெருசா காட்டுவான். இவன் எடுத்தானே அதுல இருந்து நக்கிக்கிட்டே வீடு வரைக்கும் போறான். வீடு வரைக்கும் போனவன் பெத்த தாய் தவு பண்ணி கொடுத்துட்டான். இவனால அந்த குடும்பமே தீட்டுப்பட்டுருச்சு. வழு விலகி போகிறது. யோசிக்கணும், நிக்கணும், நிதானிக்கணும். இது எனக்கு சரியா வருமா? இது எனக்கு அழகா? ஒரு நாற்றம் எடுத்த இடத்தில் ஒரு இனிப்பை வைத்து, ஒரு சுவையை வைத்து, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல. நீ அழகா இருக்கேன்பா, நான் அழகா இருந்தா இருக்கிறேன், இல்லாட்டி போறேன், வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லு. நாங்க சதுரங்க பண்ணது ஊழியத்துக்கு போயிருந்தோங்கய்யா. ஒருத்தர் தாடி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி சாமியார் மாதிரி வந்தான். அவன்கிட்ட என்னன்னு கேட்டேன். அவன் சொன்னான், அண்ணே நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன்னா. என்னையா? என் குடும்பமே அல்லோலகப்படுதுன்னா. என்னையா பிரச்சனைன்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் குடிவெறியில எங்க தெருவில் இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட ஆபாசமா பேசிட்டேன். அவ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டு போறா. பாருங்களேன், குடிவெறி, போதை, என்ன பண்றதுனே தெரியாத ஒரு போதை. இனிக்கும், சில வாய்ஸ் இனிக்கும், சிலருடைய பழக்க வழக்கங்கள் இனிக்கும், பின்னாடி கசக்கும். சில கேரக்டர், இந்த பாஸ்டர் சரியில்லைன்னா அந்த பாஸ்டர் போவோம், அந்த பாஸ்டர் சரியில்லைன்னு அந்த பாஸ்டர் போவோம். சில விசுவாசி இது வந்து ஆவிக்குரிய ஸ்பிரிட். இது என்னது? ஆவிக்குரிய ஆவி. நல்ல ஆவி மாதிரியே இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க, அது ஒரு சபையில நிலைச்சே இருக்காது. வேதம் சொல்லுது, மந்தைகள் தன்னுடைய மேய்ப்பனின் கரத்திற்குள் அடங்கி வருமா. அதுதான் நல்ல மந்தை. ஆமென் சொல்லுங்களேன். மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கலன்னா அந்த ஆட்டுக்கூட்டம் தீமைக்கு நேரா போக ஆரம்பிக்கும், வழி விலகி போகும். வழி விலகி போயிருக்கிறியா தம்பி தங்கச்சி? சிங்க நாத்தத்துக்குள்ள இருந்து இனிப்பு எடுத்து சத்துரு கொடுப்பான். வேணாம், அதை அனுமதிக்காதீங்க, அதை அனுமதிக்காதீங்க. நடந்தது என்ன? எந்த கண்ணால் அந்த பொண்ணை பார்த்தானோ, எந்த காதால் அந்த பொண்ணோட சத்தத்தை கேட்டானோ, எந்த மடி அவனுக்கு சுகமா இருந்துச்சோ, அந்த மடி, அந்த கண்ணு, அந்த காது, அந்த முடி, அந்த பிரதிஷ்டை எல்லாமே போயிடுச்சு அவனை விட்டு. விலங்கு போடப்பட்டு பெலிஸ்தியனுடைய கூட்டத்தில் மாவரைக்கிறவனாய் மாற்றப்பட்டான். ஸ்தானம் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் கையை பிடிங்க. ஸ்தானம் ரொம்ப முக்கியம். ஸ்தானம் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். நீ ஸ்தானத்தில் இருந்து நீ கர்த்தருக்கு மகிமையா இருந்து பாரு. கர்த்தர் உன்னை இந்த தேசத்தில், இந்த கடலில உன்னை அலங்கரிப்பார். உன்னை சூப்பரா வைப்பார் தம்பி. உன்னை மகிமையா வைப்பார் தம்பி. ஆமென் சொல்லுங்களேன். பீடி இனிக்கும், சுருட்டு இனிக்கும் இல்ல, ஆனால் முடிவிலே அது விரியனை போல தீண்டும். ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவ ஜனமே, வழி விலகி போகாத. முதல்ல ஏதேனை காத்துக்க, இரண்டாவது யுத்தத்துக்கு போ, மூணாவது உன் வழியிலே நீ நடந்து போ. வழி விலகாத, வழி விலகாத. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுத்ததை வச்சுக்கிட்டு ரொம்ப நிதானமா, நீட்டா, சௌகரியமா வாழ கத்துக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க போவாத, இங்க போவாத, அங்க இங்கேயும் ஓடாத, அங்க இங்கேயும் பார்க்காத. அது உனக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். ஒரே ஒரு நபரை சொல்லி நான் முடிக்கிறேன். தன் ஸ்தானத்தை உணர்ந்த ஒரு மனிதன். இந்த 3 கேரக்டர் உன்கிட்ட இருக்கக்கூடாது. நான் இப்ப சொல்ற ஒரு கேரக்டர் உனக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசித்தால், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்தில் போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. கடவுள் வரார். இவைகளுக்கு பின்பு, எவைகளுக்கு பின்பு?
இஸ்மவேல் வீட்டை விட்டு வெளியே போன பின்பு, எங்க இஸ்மவேல் ஆபிரகாமினுடைய வீட்டை விட்டு வெளியே போன பின்பு, இப்ப ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு இருக்கு. இப்ப கர்த்தர் வரார், வந்து சொல்றார், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை கூப்பிட்டுக்கிட்டு போய் நாங்க ஆற்ற மலை, மோரியா தேசத்துல நாங்க ஆற்ற மலையில போய் அவனை என்னவா கொடு, தகன பலியா கொடு. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. இப்ப ஆபிரகாமுக்கு 117 வயசாயிட்டு, 100 வயசுல பிறந்தவன். சரித்திர வல்லுநர்கள் ரெஃபரன்ஸ் சொல்லுது 17 வயசு இருக்குமா ஈசாக்குக்கு. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றாரு, அழைச்சிட்டு வந்து தகன பலியா கொடுப்பா. தகன பலினா என்னது? வெட்டி சந்து சந்தா வெட்டி அவனை என்ன பண்ணணும்? நெருப்புல வச்சு தகனம் பண்ணணும். இல்ல, ஒருவேளை இஸ்மவேல் அந்த வீட்டுக்குள் இருக்கும் போது கர்த்தர் கேட்டிருந்தால், உன் பிள்ளைகளில் ஒன்றை கொண்டு வா என்று சொல்லியிருந்தால், இஸ்மவேலை காலி பண்ணியிருப்பான்ல ஆபிரகாம். அதனாலதான் முதல்ல இஸ்மவேலை வீட்டை விட்டு கர்த்தரே வெளில கொண்டு போறார். இப்ப இவனை சோதிக்கிறார். பைபிள் சொல்லுது, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். சோதிக்கிறார். வருவானா வரமாட்டானா? ஒரு ஆசீர்வாதம் வர வரைக்கும் சோத்ராண்டவரே லேலுயா தோத்ரம் தோத்ரம் தோத்ரம், ராத்திரி பகலா ஜபம், உபவாச ஜபத்தில் பங்கெடுப்ப, அதுல பங்கெடுப்ப, இதுல பங்கெடுப்ப. அப்படி ஆண்டவர் செய்தார், இப்படி ஆண்டவர் செய்தார். இந்த ஆண்டவரை போல தெய்வம் இல்லை, நல்லவர் இல்லை, வல்லவர் இல்லை. ஆனால் ஆசீர்வாதம் வந்த பிறகு, ஆசீர்வாதம் வந்த பிறகு யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்ல. இப்ப ஈசாக்கு ரொம்ப ஜாலியா அந்த வீட்டில் வளர்ந்துட்டு இருக்கிறான். அப்படியே உங்கள் கண்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. கர்த்தர் உன்கிட்ட கேட்கிறார், மகளே மகனே, இந்த காரியத்தை என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, இந்த விஷயத்தை என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. உன்னுடைய வருமானத்தில் 10% கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வை. தேவையில்லாத அந்த உறவை கட் பண்ணி தூக்கி எறி. தேவையில்லாத அந்த சிந்தனையை பிடுங்கி அக்கினியிலே சுட்டரித்து போடு. தேவையில்லாத வார்த்தை உன் வாயிலிருந்து வர வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு இதெல்லாம் இல்ல. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? விடவும் முடியல, விட்டுட்டு வாழவும் முடியல. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னாரு, உன் புத்திரன் உசுப்பேத்தி உசுப்பேத்தி ரணகலமாக்குறது நம்ம ஆண்டவருக்கு நிகர். நம்ம ஆண்டவர் தான். நேரடியா ஒரு புள்ளன்னு சொல்லிருக்க கூடாதா? ஐயா, உங்க பிள்ளைய ஆண்டவர் கேட்கிறாரு, கொடுப்பீங்களா? தகன பலியா கொடுங்கிறாரு, கொடுத்துருவீங்களா? இந்த இயேசுநாதரே வேண்டாங்க, இந்த கர்த்தரே வேண்டாங்க. இல்ல, உன் புத்திரனும் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை. கிழவிய ராத்திரி தூக்க மாத்திரை போட்டு தூங்க வச்சுட்டான் ஆபிரகாம். ஏன்? கிழவிக்கு தெரிஞ்சு கூட்டு போக முடியாது. கொண்டுடுவா, கிழவி கொண்டுடுவா. கண்ணை மூடுங்க, கையை பக்கத்தில் கை கொடுங்க. பல கிழவிகளை தூக்க மாத்திரை கொடுத்துருங்க. ஆமா, நான் சொல்லுவேன், இன்னைக்கு அங்கங்க அங்கங்க என்ன இருக்கு? என்ன இருக்கு? சிசிடிவி. ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா யாரு தெரியுமா? நம்ம தெருவில் உட்காந்துருக்க பல்லுல்லா கிழவிதான். அதுதான் சிசிடிவி கேமரா. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு சிலது. ஆமா, 2 பொம்பளைங்க சேர்ந்து பேசினா 2 வீடு பத்தி எரியும். 2 கிழவிங்க சேர்ந்து பேசிச்சுன்னா 2 ஊரே பத்தி எரிஞ்சிடும். உண்மைதானே நான் சொல்றது? கிழவிய தூங்க வச்சுட்டான், ராத்திரி பூரா என்ன செய்யறான்? விறகு வெட்டுறான். காலையில் அதிகாலையில் கிளம்பி போறான், அதிகாலையில் புறப்பட்டு போறான். என் அன்பு தேவ ஜனமே, எந்த மலனு தெரியாது, எந்த இடம்னு தெரியாது. 3 நாள் கர்த்தர் பேசல. கவனிங்க, 3 நாள் கர்த்தர் பேசல. சில நேரங்களில் கர்த்தர் பேசாதது போலவே இருக்கும். சில நேரங்களில் கர்த்தர் பேசாதது போலவே இருக்கும். ஆனால் ஆபிரகாம் தைரியத்தை விடலையே. கர்த்தர் கேட்கும் போது கொடுத்தார், கொடுத்தவர் இப்போது கேட்கிறார், கேட்கிறவர் திரும்ப கொடுப்பார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் என் விசுவாசம். அதனால்தான் விசுவாசத்தின் தகப்பன் என்று அறியப்பட்டார். தன் ஸ்தானத்தை நோக்கி புறப்படுகிறான். எல்லா இடத்திலும் பலி கொடுக்க முடியாதுயா. கர்த்தர் சொன்ன இடம், கர்த்தர் சொன்ன இடம், கர்த்தர் சொல்லுகிற இடம். நீ எல்லா இடத்துலையும் நீ உட்கார்ந்து ஒரு காரியத்தை பண்ணிட முடியாது.
உனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு வா. கண்டிக்கணும். ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவ ஜனமே, தன் ஸ்தானத்துக்கு நேராய் போனான். பக்கத்தில் கையப்பிடி, ஸ்தானத்துக்கு நேராக போ. உன் ஸ்தானம் எது? உன் இடம் எது? தேவன் உனக்கு முன்குறித்த இடம் எது? அந்த இடத்துக்கு போய் ஈசாக்கு போகும்போதே கேட்குறான், அப்பா நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? ஆட்டுக்குட்டி எங்க? தகப்பனுடைய உள்ளம் எப்படி கலங்கியிருக்கும் மகளே? தகப்பனுடைய உள்ளம் எப்படி கலங்கியிருக்கும்? ஒரே வார்த்தையை சொன்னா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீ ஸ்தானத்துக்கு நேராக நீ போகும்பொழுது உன் தேவை, நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன்யா, உங்க ஸ்தானத்தில் இருங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Yeah.